பெருசு 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 நெட்ல பார்த்தேன் அங்கங்க ஊத்த ஊத்த மீனா வந்து. ஆமா ஆமா அவன் அதில் அந்த சோப்புக்குள்ள முக்கி போட்டா மீனுக்கு நல்லா வாசம் இருக்கும் அப்படின்னா. அதனால இந்த சோப்புக்கும் வெள்ளைக்கும் ஒரு முக்கை முக்கி போடுவோம். இது மண்புழு உள்ள மண்புழுவை. சரி முக்கியம். காலெல்லாம் புண்ணாகி போச்சு. ஆமா அவன் வந்து என்ன காலை காட்டான்னு பாத்துருக்க காய்ஸ். அவர் நல்ல கலரா இருக்காரா காய்ஸ் வந்து காலை காட்டாரு. காலை கழுவி நீ காலை கழுவி தண்ணிக்குள்ள வச்சு காலை கழுவுற மேலே இருக்கிறது வச்சு கால் வெள்ளையா இருக்கு. உடம்பு வெள்ளையா இருக்கா? யாருக்கு யாருக்கு யாருக்கு? காலு கால் வெள்ளையா இருக்கு. சரி அப்படி சொன்னீங்க அது வரைக்கும் சந்தோஷம். அப்படின்னு சொல்லி நீ வந்து கொஞ்சம் மக்களை என்ன செய்யலாம் கவர் பண்ணிடலாம் ஐடியா போட என்ன தெரியும். நானே மண்டையில முடி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபீலிங்ல இருக்கேன். நீ கால் வெள்ளையா முடி ரகசியத்துல வெளியே சொல்லிடுவேன் பாத்துக்க. சரி அன்பு நண்பர்களே, நாங்க வந்து இப்ப மீன் பிடிக்க ஒருத்தர் மீன் பிடிக்க சொல்லி கொடுக்க போறோம். மீன் பிடிக்கிறதுக்கு நீ ஒரே ஒரு இது வச்சுட்டு அப்ப நான் ஏதாச்சும் பிடிப்பேன். நீங்க இருக்குல்ல வா என்ன கட்டிக்கலாம். நீ ஏதாச்சும் பிடிப்பானா முதல்ல வர மீன் பிடிக்கிறேன் சொல்லி தானே. மீன் பிடிக்கலாம் எங்களுக்கு தெரியும். தெரியுமா? ஆமா நாங்க பிடிக்காத மீன் ஆழம் உண்டுமா வச்சு தண்ணி. ஆமா அவன் ஆன்லைன்ல ஒன்று ஒரு படம் காட்டினா பாத்துக்க. மீனை வந்து என்ன செய்யலாம் ஒரு எண்ணமா இருக்குன்னு மீன் வந்துடான்னு சொல்லி சொன்னான். அதெல்லாம் ஆர்டர் கொடுத்து வச்சிருக்கேன். ரகசியம்லாம் இருக்குல்ல. என்ன இடம் என்ன இடம்? அதனால டக்குனு மீன் கிடைச்சிடும். டக்குனு மீன் கிடைச்சா பாப்பமே. சரி மண்புழு போடும். ஓ பாத்தியா அது எண்ணெய பாத்தியா? ஃபிஷ் பாயிண்ட் இல்ல அவன் சோப்பு கலர்ல தந்தா. இதுல சோப்பு இவ்வளவு போல இருக்கு, அதுல வெள்ளையா இருக்கு. அப்ப நீ யூஸ் பண்ணி இருக்குது. ஆமா இது கொஞ்சம் ஊத்தி பார்த்தேன் வந்தா அது இன்னைக்கு டெஸ்ட் பார்ப்போம். இது இருக்கு அது கூட நம்ம ரெண்டும் ஒன்று தான். ஃபிஷ் பாயிண்ட் தான் கலர் வேற வேற இருக்கு. ஆமா அதுக்கு என்ன செய்ய முடியும்? அது தொழில லைட்டா முக்கி ஊத்தி இதுல போடுங்க அப்படின்னா. ஆஸ்தானமாக பெரிய புழு ஏடு. ஓ ஓ வெய் தொடர்ந்து பெரிய புழு தொடர்ந்துக்கே ஒரு மாதிரி இருக்கு. வெய் இதுடே இழுத்தா இழு வராதுல அப்படி தொழிலுக்குள்ள போயிட்டே இருக்காது. குடு 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 புழு நேரத்துல அப்படி அப்படி வச்சு ஓட்டையை போடும். ஓட்டையை போடுறதுக்கு முன்னால அதான் சொறி கொஞ்சம் இடம் சொருவணும். பாதி புழு போதுங்களா? பாதி புழு வந்துடும் போதுமா? ஆமா ஓ வாயில சாப்பிட்டு பாருங்க. இது எப்படின்னா எல்லாருமே மீன் மாட்டல இன்னைக்கு. இதுல குளிக்க வந்தவரை நம்ம என்ன செய்யல குளிக்க விடல. சரி தண்ணி லிக்விட் ஊத்துட்டா? லிக்விட் இப்போ ஊத்தாத. நம்ம அடுத்த கட்டமா பூ என்ன செய்யணும் பார்ப்போம். தூண்டில் ரொம்ப நேரமா அப்படியே கிடக்கு. ஏதாவது கடிக்கான்னு பார்க்கேன். மீன் பிடிக்கணும்னா பல மணிக்கூர் வெயிட் பண்ணணும் போல இருக்க. காவல் இருந்தால் தான் சோறு கிடைக்கும். காவல் தான் சோறு கிடைக்குமா? அருமையான பிளேஸ். நம்ம தூண்டில் எங்க கிடக்கு? என்ன இருக்கு? மீன் உளுந்த மாரியே தெரியல. உளுமா வெய் எனக்கு தெரிஞ்சு இதுல மீன் கிடைக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப நேரம் ஆயிட்டு. கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணி ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. எங்க கடிச்சுனா வர சரின்னு சொல்லலாம். கடிக்க வர வாய்ப்பு. அப்ப நம்ம லொகேஷனை ஷிஃப்ட் பண்றோம். ஆமா அடுத்த இடத்துல பார்த்து போறோம். கிடைச்சிட்டா? ஆமா மக்களே நான் வெட்டு பேர் இழுக்கு பேர் இழுக்குதா? ஐயோ ஐயோ நைஸ் நைஸ். என்ன கடிக்க ஆரம்பிச்சிடும். மீன் மீன் காட்டும். ஒரு சின்ன சிலேபி தான். சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆவர் சிலேபி. அந்த மீனை பிடிக்கிறதுல இப்படி இந்த முள்ள இப்படி மறைச்சு வச்சு பிடிக்க எடுக்கணும். நான் கொளுத்துருக்கலாம். அப்படி ஏன்ட்ட கொண்டாரு பாப்போம். நீ கீழே விட்டுறாத. பிடிச்சிட மாட்டேன். தண்ணிகிட்ட வச்சுன்னா தண்ணிக்குள்ள போயிடும். இல்லை துடிக்குமா? உள்ளே போடும் உள்ளே போடும். ஏய் ஒரு மீன் ஒன்று கிடைத்து விட்டது. சரி அடுத்த புழு வேணுமா? இருக்கா? நைஸ் சூப்பரா கிடைச்சா. கைஸ் சூப்பரா கிடைச்சது. துடிச்சு விடு. துடிக்காத வலிக்கி விட்டுற கொண்டுருவாரு. ஓகே
கிடைச்சிட்டா? ஆமா. வாவ். தூங்க. யார்ட்ட? நம்ம அதே தரம் ஒரே இனம் ஒரே மாதிரி தான். ஆனா இதோட கொஞ்சம் பெருசு இது. ஏடா ஆனா அதே இடத்துல அப்படியே கிளிக் ஆயிருக்கு. ஒரே புழுவுல 2 மீன். அந்த மீனை சாப்பிடவே இல்லை. அது எப்படி கரெக்டாக அந்த வாயோட சேர்த்து கடிச்சிருமோ? அது ஆனா பொய்கடி, நல்ல பொய்கடி கடிச்சு. என்ன இருக்க பாருங்க guys, நாங்க ஒரிஜினலா மீன் பிடிச்சிட்டே இருக்கோம். எங்களுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஒரிஜினல் அப்படி ஒண்ணா உள்ள போடும். அம்மா ஆல்ரெடி 1 இப்போ 2 மீன் பயங்கரமா துடிக்குது. மண்புழு போதுங்களா? என்ன புழுவை நான் பிடிச்சி தருவேன். அது என்ன ரொம்ப ஏமாத்தி மாட்டினான். ரொம்ப ஏமாத்தி மாட்டினா நாடகம் ஆனால் பொடிசு. அவன் அதே இனத்துல அவன் கொஞ்சம் சின்ன பையன். சின்ன பையலா? ஆமாம். சரி ஒன்றும் இல்லை, ஒரு துண்டு கிடைக்கும். தலைவனை முழுசாக கட்டுங்க. முழுசாக கட்டிங்கன்னா கைக்குள்ளெல்லாம் இருக்கான். என்ன ஓகே கவர் எடு. புழுவை கொஞ்சம் தின்னுட்டான். அப்படி வாவ் வாவ் வாவ். ஓகே ஓகே. நான் ஏதோ மீன் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, மண்புழுவுக்கு வேலை இருக்கு. நான் போட்டோன்னா நான் கடிக்காம கடிக்கானா? ஆமாம். பெருசு பெருசு பெருசு. அமேசிங் அமேசிங் அமேசிங். போட்ட உடனே கிடைக்காதுல. இதான் நமக்கு லக்கு லக்கு. பேசாம மீன் பிடி தொழில் பண்ணிடலாமோ? ஆமா அது மட்டும் தான் பண்ணல. ஏன் பெருசு கவரோட கிழிச்சு. என்ன ஃபிஷ் இதனா? நீங்க லாஸ்டா பிடிச்சது இது வேற. இது தேடி கருதேவிலே நல்ல ஐட்டம்ரா. நல்ல ஐட்டமா? ஆமா. வாவ். கலத்தை பெருமானுடா. விட்டாதியோ. எடு 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 எடு. இல்ல கலத்தைக்கு இது எதுல போட முடியாது. வெளியே வச்சு அடிக்கணும். இது கொட்டிட்டுனா போச்சு. அப்பா கேட்பிஷ்னா அந்த மற்ற மீன்ல குறைஞ்சதுல இதெல்லாம் கிலோ 1000 ரூபாய் 800 ரூபாய்க்கு போகும். அவ்வளோ வருமா? தெளிப்பா இது அடிச்சுன்னா கொட்டிட்டுனா சிக்கல். கொட்டிட்டு வச்சுக்கலாம். விஷம் கிடையாதா? விஷம்னா தடுப்பு எப்படி கடுக்குங்க? ஃபுல்லா இருந்துனா விழுந்துட்டு. அது மிஸ். மிஸ்ஸா? ரைட். அட பாவி, கையிலே பிடிச்சிக்கலாம்ல? கையில பிடிக்க முடியல. அடைச்ச ஃபிஷ் போச்சா? சரி போட்டு அது கையில பிடிக்க முடியாது. ஏன்னா நான் கொட்டு சின்ன வயசுல கொட்டு வாங்கி அழுதுருக்கேன். கிடைச்சது போச்சே. ஒன்றும் பண்ண முடியாது. இது நமக்கு அது திங்கே கொடுத்து வைக்கலாம். அவ்வளோதான். ஒன்லி ஸ்ட்ரைட் ஐட்டமா சாப்பிடலான்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். மறுபடி ஏரியா இவ்வளோ கொஞ்சம் ஸ்லைட்லி மாட்டியாச்சு. ஏரியா இடத்துல மாட்டி பிடிப்போம். மேலே கொப்பு கொப்பில் இருக்கான். இந்த ஏரியால ஓரளவு இவ்வளவு மீன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிறையவே கிடைச்சிருக்கு. அது எல்லாம் துடிச்சுக்கிட்டே கிடக்குள்ள. கிட்டத்தட்ட ஒரு கிலோ 1.5 கிலோ இருக்கும். ஆனா இது எங்களுக்கு பத்தாது. அதனால என்ன கொஞ்சம் தள்ளி போய் என்ன ஏரியாவை மாத்திக்கும், சேஞ்ச் பண்ணிப்போம். காடை ஏரியா பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா. அங்கங்க தண்ணிக்குள்ள கேருக்கா எல்லாம் மீன் பிடிச்சி ரோட் சொல்லிட்டு வந்துட்டு இப்படி டிப் டாப்பா இருக்கா. நானே குழுவ மாரி ஆயிடுச்சு வாரம். ரொம்ப வெளியேறாதுல. நம்ம இப்போ என்ன செக் பண்ண போறோம் தெரியுமா? இந்த பிஷ் பாயிண்ட்னு ஒரு மருந்தை ஒன்று நெட்டில் பார்த்தேன். அங்கங்கே ஊற்ற மீனா வந்து. ஆமாம் ஆமாம். அவன் அதில் அந்த சோப்புக்குள்ளே முக்கி போட்டால் மீனுக்கு நல்லா வாசம் இருக்கும் அப்படின்னா. சரி. அதனால இந்த சோப்புக்கும் வெள்ளைக்கும் ஒரு முக்கி போடுவோம். இது மண்புழு உள்ள மண்புழுவை. சரி முக்கியாச்சு. சரியா? இல்லை முக்கியாச்சுன்னு சொல்லிட்டு உள்ள மாட்ட வச்சுட்டாங்க. ஐயோ முக்கிட்டோம். சரியா? அடுத்தால இந்த வெள்ளையிலையும் ஒரு முக்கும் ஸ்மெல்லுக்கு மீன் வருமா? மீன் வரான்னு சொல்லியிருக்கான ஸ்மெல்லுக்கு. வரலன்னா இது டுபா குருன்னு சொல்லுவோம். வந்தா நல்லன்னு சொல்லுவோம். எப்படி? சரியா? அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் அந்த ஏரியாவுக்குள்ள மீன் பிடிக்கூடிய இடத்துல லைட்டாக ஊற்றின்னு சொன்னாங்க. இதை ஊற்றணுமா? ஆமாம், அதையும் ஊற்றணும். இதையும் ஊற்றணுமா? ஆமாம், ஒன்றா. சரி, ஊற்றி பார்ப்போம். ஊத்துடா.
ஓ போதுமா சரி அப்போ மீன் வரோம்னு சொல்கிறீங்க பார்ப்போம் என்ன சொன்னீர் ஊத்துறவுல மீன் வரும்னு சொன்னீர் நெட்டில் அப்படி தான் போட்டு தான் போகும் அப்படி முஸ்குன்னு விடுவோம் அப்போ தக்க தக்க தக்கான்னு மீனாக வரும் அப்போ நம்பி நானும் சரி மீன் கிடைக்கும் போதுக்குன்னு ஆர்டரை போட்டேன் ஆனால் தூண்டிலாட்டே கிடக்கு ஒரு மீன் வந்தே தெரியல நம்ம மீன் பிடிச்ச இடத்துல வந்த ஒரு இது வர இங்கே இல்லை ஆமாம் அதனால இப்படி நம்பிலாம் ஏமாத்துறாங்க ஆமாம் போன இடத்துக்கு திருப்பி வந்திருக்கோம் ஆமாம் முதல்ல பிடிச்ச அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே தானே ஆமாம் நான் ஸ்லேப்பி நிற்கிறேன் நிறைய நிற்கிது மீனை பார்த்தாடி நிற்கு ஆனால் அவ்வளோ பொடி மீனாக இருந்த மாதிரி இருக்கு ஒரே இடம் எந்த இடமோ பிடிங்க வெட்டிச்சு மீன் பிடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு வேற மண்புழுவை மாத்திருமா ஓ பொடி மீன் இந்த இடத்துல வந்ததுக்கு பொடி மீன் வச்சு உள்ள விட்டுருவாங்க ஏன் போடுவேன் உள்ள கிடச்சா போடும் அது கிழிச்சதா இருக்கட்டும் அது மீன் கிடைக்கவே கஷ்டம் காலையில் வந்தோன்னே ஒரு ஆள் ஒன்று சொல்லிச்சு ஞாபகம் இருக்க சுதாரணை ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிடுதோம் ஆமாம் அது நிறைய டைலாக்லாம் விடுவோம் அது சாப்பிட்றதுக்கு முன்னால் அதுக்கு இல்லை அது ரெண்டா உள்ளே போய் உயிர் வாழ முடியாது மாஸ்டர் ஏன் தெரியுமா நீ வாயில் கொக்கி கிழிச்சிருக்குமா அதுக்கு வந்து அண்ணா வருது அங்கே வருது